இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நவீனை பார்த்து கொஞ்சம் பேசணும். என்ன சார் இப்பதான் வந்துட்டு போனீங்க, திரும்பவும் வந்திருக்கீங்க? இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சரி, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. வா கார்த்தி, விடிஞ்சா கல்யாணம். நான் இன்னும் இங்கேயே இருக்கேன். என்ன ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அதை பற்றி பேசுறதுக்காக தான்டா வந்தேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் மூலியமா பேசியிருக்கேன். கையெழுத்து போட வேண்டிய ஜட்ஜு வெளியூரில் இருக்காரு. நாளைக்கு மார்னிங் வந்துடுவார். அவர் வந்ததும் ஜாமீன் கிடைச்சிரும். நீ மண்டபத்துக்கு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் கார்த்தி. எங்க நான் வெளியே வர முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போ உன்னை பார்த்ததும் தான் நம்பிக்கையா இருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா, கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு கார்த்தி. சரிடா, இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். வரட்டுமா? சரி கார்த்தி. சார், தேங்க்யூ சார். ஹலோ மேடம், நான் ஸ்டேஷன்ல இருந்து ஏடி பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க உங்க அக்கா மருமக ராஜா வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு அங்க வந்தா? நவீன பக்கத்துல வந்திருந்தாரு. சரி, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நவீன நாளை காலையில ஜாமீன் எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நான் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சொல்லு சந்திரா. ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன சொல்லு? அந்த டிரைவர் பைய கார்த்தி நவீன நாளை காலையில ஜாமீன்ல எடுக்க போறானா? அந்த நவீன் ஜாமீன்ல வரப்போறானா? ஹே, அவன் வந்தா நம்ம பிளான் மொத்தமா வீணா போயிடுமே. அப்புறம் நாம நினைச்ச மாதிரி அந்த ஃப்ராடு செல்வத்துக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுமே. அதுக்கு தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த நவீன் பையன் காலையில வெளியில வந்தாலும் இங்க மண்டபத்துக்கு வரவே கூடாது. அவனை நீங்க தான் இங்க வரவிடாம தடுக்கணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி நம்ம பார்த்த மாப்பிளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வச்சிடுறேன்.